வெல்கம் டு ஈஸி குக்கிங் தமிழ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் மசால் வடை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வேறு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோவை உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் தெரிஞ்சுக்கலாம். மசால் வடை பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 1 கப் கடலைப்பருப்பை 5 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க. கொஞ்சம் இஞ்சி, 5 பல் பூண்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் அதையும் சின்னதாக நறுக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு, அப்புறமா ஆயில். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் பருப்பை சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக பெருஞ்சீரகத்தை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை தண்ணி சேர்க்காம அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், ரொம்ப நைஸாக அரைக்காமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இதை இப்போ ஒரு நல்லா மாற்றிட்டு அதில் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, பெருஞ்சீரகம், மஞ்சள் தூள், வத்தல் தூள், தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி இந்த மாதிரி கையில் எடுத்து சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அளவு தெரியாது. இதை இனி நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இனி தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டியதே இல்லை, கரெக்டாக இருக்குது. இப்போ ஒரு கனமான பாத்திரத்தில் ஆயில் சேர்த்துடலாம். ஆயில் சூடாகட்டும். இந்த மாதிரி கொஞ்சமாக தேவையான அளவுக்கு கையில் எடுத்து இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வடை மாதிரி தட்டி நம்ம இப்போது எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நீங்கள் கையில் வச்சு வடை தட்டும்போது லைட்டாக தண்ணி தொட்டு வச்சுக்கோங்க, அப்படின்னா தான் கரெக்டாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து எண்ணெயில் போட்டுடலாம். அப்பப்போ இந்த மாதிரி மாற்றி விட்டுக்கோங்க. ஒரே பக்கமாக இருந்துச்சுன்னா கருகிரும். தீய சிம்லே வச்சுக்கோங்க, இல்லைன்னா சீக்கிரமாக கருகிரும், உள்ளே வேகாது. இந்த மாதிரி அப்பப்போ பக்கம் மாற்றி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா செவந்திருக்கு. வடை ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்போ மீதி இருக்கிறதையும் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். வடை பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். பருப்பு மட்டும் நம்ம ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுட்டா போதும். இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய மசால் வடை ரெடி ஆயிடுச்சு.
நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மேலும் இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். நன்றி.